சிம்ம ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் ஏஞ்சல் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் ஆர் அட்வைஸ் என்ன உங்களோட லைஃப் டைம்க்கு அப்படின்றத கரியர் லைஃப்ல இருந்து உங்களுடைய ப்ராஸ்பரிட்டி தொடங்கும். வளமான வாழ்க்கை உங்களுடைய தொழில் வேலையிலேருந்து தான் வந்து ஆரம்பிக்கும். ஸோ அதற்கு இந்த ஏஞ்சல் நம்பர் ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக உங்களுக்கு பணம் பொருளாதாரம் சார்ந்து நான் இப்படிலாம் ஆகணும்னு ஒரு கனவு லட்சியம் இருக்குன்னா அதற்கான சாத்தியக்கூறுகளும் இந்த நம்பர்ஸால் இந்த 3 விஷயங்களை நீங்கள் பெருசாக கையில் எடுத்து பண்ணும் போது ஸோ இந்த உலகமே சரி, உலகமாக இருக்கட்டும், கம்யூனிட்டியாக இருக்கட்டும், உங்களோட ஃபேமிலியாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கான வேல்யூ வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சாரா ஹீலிங் சேனல். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். ஸோ இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு எந்த ஏஞ்சல் நம்பர்ஸை யூஸ் பண்ணலாம். பொதுவாக எல்லாருக்கும் கேள்வி இருக்கும், நான் என்ன ஏஞ்சல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணால் எனக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், வாழ்நாள் முழுக்க அது எந்தெந்த மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படின்ற கேள்விகள் இருக்கும். ஸோ அதற்கு வந்து உங்கள் ராசிக்கு இந்தந்த விஷயங்களுக்கு நீங்கள் இந்தந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணால் உங்களுக்கு எப்படி இருக்கும், எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுவும் குறிப்பாக உங்களுடைய வேலை தொழில் சார்ந்து, உங்களுடைய நிதி நிலைமை சார்ந்து, உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்து. ஸோ இந்த 3 விஷயங்களுக்கும் நாம் தனித்தனியாக வரக்கூடிய ஏஞ்சல் நம்பர்ஸை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்நாளுக்கே ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் ஆர் மெசேஜ் என்ன அப்படின்றதையும் இதே பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் ராசிக்கான உங்களோட ஏஞ்சல் நம்பர்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுட்டு அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதை ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும், நிறைய விஷயங்கள்லேருந்து நீங்கள் வந்து காப்பாற்றப்படுவீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் உங்களோட ரீடிங் பார்த்துட்டு அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு ஏஞ்சல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் விஷஸ், வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபர்தராக நம்ம இது மாதிரியான அப்லோட்ஸ் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்மளுடைய சாரா டேரோ அனதர் சேனலோடைய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் போய் பாருங்கள். டேரோ கார்ட் ரீடிங் பற்றி நிறையா விஷயங்கள் அதில் இருக்கும், நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் உங்களுக்கு இது மாதிரியான ப்ரைவேட் ரீடிங் வேணும், கைடன்ஸ் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் ராசிக்கு வரக்கூடிய இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். ஸோ பொதுவாக ஏஞ்சல் நம்பர்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம்னா, உங்களுடைய மொபைல் வால்பேப்பர்லேயோ இல்லை வந்து அடிக்கடி பார்க்கக்கூடிய இடங்கள்லேயோ இல்லை உங்களுடைய வீட்லேயோ உங்களுடைய ஆஃபீஸ் கேபின்லேயோ தாராளமாக யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக இந்த மேனிஃபெஸ்ட் பண்ணுறவங்கலாம் உங்களுடைய அந்த உங்களுக்கு வரக்கூடிய ஏஞ்சல் நம்பர்ஸை வச்சு ஏதாவது ஒரு பிளெயின் பேப்பர் எடுத்துக்கலாம். அந்த பிளெயின் பேப்பர் எடுத்துக்கிட்டு ஏஞ்சல் நம்பரை முன்னாடியும் பின்னாடியும் எழுதிட்டு இடையில இருக்கக்கூடிய அந்த மிடில் கேப்பில் உங்களுடைய விஷஸ், உங்களுடைய ஆசைகள், வேண்டுதல்கள் எதாக இருந்தாலும் அதில் நிறைவேறின மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். அது வந்து குறிப்பிட்டு 3 டைம்ஸ், 7 டைம்ஸ், 21 டைம்ஸ், 54 டைம்ஸ் அந்த மாதிரி உங்களுடைய கன்வீனியன்ட்டை பொறுத்து நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஸோ இதை எழுதி கூட ஒரு ஆசை நிறைவேறும் போது நீங்கள் ஜஸ்ட் அதை வந்து மார்க் பண்ணிகிட்டே வரலாம். டெய்லி நீங்கள் எழுதி கூட அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த பேப்பர்ஸ் எடுத்துகிட்டு போய் கோவில் குளங்கள்லேயோ இல்லை கடல்லையோ நீங்கள் வந்து அந்த பேப்பர்ஸை வந்து விடலாம். ஆர் பௌர்ணமி தினத்தில் கூட நீங்கள் ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி குட்டியாக அமைச்சிட்டு அதில் கூட அந்த பேப்பர்ஸை வந்து நீங்கள் போட்டு பர்ன் பண்ணலாம் அது நடந்ததுக்கப்புறம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுக்கும் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதெல்லாம் பண்ண முடியாது என்னால் அப்படின்னாலும் இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்கள் மனசில் நினச்சி அதுக்கப்புறம் உங்களுடைய ஆசைகளை அப்படியே நீங்கள் விஷனைஸ் பண்ணுறது, அதை வந்து நீங்கள் வேண்டிக்கிறது, இதுவும் செய்யலாம். ஸோ இந்த 3 வகையான பேட்டர்னில் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணும் போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதற்கான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு அவுட்கம்ஸாக கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ உங்கள் ராசிக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சிம்ம ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் ஏஞ்சல் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் ஆர் அட்வைஸ் என்ன உங்களோட லைஃப் டைம்க்கு அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எந்த ஏஞ்சல் நம்பர்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். சிம்ம ராசி 1818 1818. ஸோ 1818 இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை நீங்கள் ரெகுலராக உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த நம்பரை யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து எது செஞ்சாலும் ஏதோ செய்கிறேன் அவ்வளோதான், எனக்கு இதை கொடுத்துருக்காங்க செய்கிறேன் அப்படின்னு இல்லாமல் அதை வந்து நம்ம திறம்பட செய்யணும், அதை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றிக்கணும், அதனால் நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். இந்த ஒரு உத்வேகத்தை இந்த ஏஞ்சல் நம்பர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் அது உண்மையாகவே ஒரு வெற்றியை அமையக்கூடியதாகவும் இருக்கும், நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். உங்களுடைய கரியர் லைஃப்லேருந்து உங்களுடைய ப்ராஸ்பரிட்டி தொடங்கும். வளமான வாழ்க்கை உங்களுடைய தொழில் வேலையிலேருந்து தான் வந்து ஆரம்பிக்கும். ஸோ அதற்கு இந்த ஏஞ்சல் நம்பர் ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயத்தில் கடைசி வரைக்கும் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும், கடைசி வரைக்கும் எது உங்களுடைய இடம் அப்படின்றதையும் வந்து அழகாக ஃபைண்ட் அவுட் பண்ண வச்சிடும். ஸோ அப்படியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனையும் கொடுக்கும். ஸோ இதுக்கு இந்த 1818 ஏஞ்சல் நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ சிம்மராசி உங்களுடைய பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எந்த ஏஞ்சல் நம்பரை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஏஞ்சல் நம்பர் 5. ஸோ இந்த 5 ஏஞ்சல் நம்பர்ஸை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலாம். இதனால் உங்களுக்கு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நடக்கும், சேஞ்சஸ் நடக்கும், நல்ல விதமான சேஞ்சஸ் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வரைக்கும் வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த பணம் ரீதியான பாஸ்ட் லைஃப்பில் ஃபெயிலியர்ஸ், லாஸ் இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்செப்ட் பண்ணிப்பீங்க. ஸோ இது ஒரு மிஸ்டேக் தான், இதை வந்து நம்ம சரி செஞ்சுட்டா இதில் வந்து நல்ல ஒரு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்றது அந்த அக்செப்டன்ஸ் உங்களுக்குள்ளே வந்து உருவாகும். அண்ட் உண்மையாகவே இந்த ஏஞ்சல் நம்பர் 5 யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி தெரியும். அண்ட் வளமான வாழ்க்கைக்கான விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கும். அலைன்மெண்ட்டாக போகும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும். ரொம்ப வந்து எதையும் போட்டு குழப்பிக்காமல், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இல்லாமல் பொறுமையாக போனாலும் நிதானமாக இருந்தாலும் பட் உங்களுக்கு அது மீனிங்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதும். அண்ட் உங்களுக்கு பணம் பொருளாதாரம் சார்ந்து நான் இப்படிலாம் ஆகணும்னு ஒரு கனவு லட்சியம் இருக்குன்னா அதற்கான சாத்தியக்கூறுகளும் இந்த நம்பர்ஸால் உங்களுக்கு உருவாகும். ஸோ சிம்மராசி ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் எந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். 233. ஸோ 233 நீங்கள் வந்து ரெகுலராக உங்களுடைய ரிலேஷன்ஷிப்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் உங்களுக்கு மிகப்பெரிய பாசிட்டிவிட்டி வந்து கிடைக்கும். உங்கள் மனசுலேயும் பாசிட்டிவிட்டி கிடைக்கும் அண்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப்லேயும் பாசிட்டிவிட்டி கிடைக்கும். அதாவது ரிலேஷன்ஷிப் பாசிட்டிவான விஷயங்களை நோக்கி போக ஆரம்பிக்கும். மற்றவங்களும் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப பாசிட்டிவாக பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட பார்ட்னர் உங்களை ரொம்ப பாசிட்டிவ் வைபாக பார்ப்பாங்க. ஸோ என்னோட பார்ட்னர் என் கூட இருந்தால் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, ஸோ அந்த ஒரு வேலிடேஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க. அண்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கான தருணங்கள் கண்டிப்பாக உருவாகும். ஸோ நீங்களும் உங்கள் பார்ட்னருக்கான அந்த சந்தோஷத்தை கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ரிலேஷன்ஷிப்பால் சோர்ந்து போகாமல் பிரச்சனையே வந்தாலும் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு க்ரியேட் ஆகும் இந்த 233 ஏஞ்சல் நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணுறதால. ஸோ சிம்மராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்த்தோம். இப்போ ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு லைஃப் டைமுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் ஆர் அட்வைஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சிம்மராசி ஸோ உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் எப்பவுமே வந்து ப்ரில்லியண்ட்டாக இருக்கணும். ஸோ ப்ரில்லியண்ட்டான முடிவுகள் எடுக்கணும், ப்ரில்லியண்ட்டாக யோசிக்கணும். அது ஒரு மூலையில் வந்து வைக்கக்கூடாது அந்த ப்ரில்லியண்ட்டான மைண்ட் செட்டை. ஸோ நீங்கள் எப்போவுமே ரொம்ப லாஜிக்கலாக ப்ராக்டிக்கலாக வந்து யோசித்து முடிவுகள் எடுக்கணும். அண்ட் எதுவுமே டீட்டெயிலிங்காக இருக்கணும். எந்த விஷயங்கள் பண்ணாலும் அதில் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கணும். நீங்கள் நுணுக்கமாக வந்து பண்ணணும் அப்படின்றதும், ஆர்கனைஸ்டாக இருக்கணும். ஸோ கண்ணா பின்னான்னு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு இல்லாமல், ஸோ இந்தந்த விஷயங்கள் இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் வந்து செட் பண்ணணும். ஒரு வீடுன்னு எடுத்துகிட்டு வீட்டில் இந்தந்த பொருட்கள் இங்கே தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டி வீட்டிலருந்து வேலை வரைக்கும், வெளியுலக வாழ்க்கை வரைக்கும் எல்லா விஷயங்களையும் ரொம்ப ஆர்கனைஸ்டாக நீங்கள் வந்து கொண்டு போகணும். இந்த 3 விஷயங்களை நீங்கள் பெருசாக கையில் எடுத்து பண்ணும் போது, ஸோ இந்த உலகமே சரி, உலகமாக இருக்கட்டும், கம்யூனிட்டியாக இருக்கட்டும், உங்களோட ஃபேமிலியாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கான வேல்யூ வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. அண்ட் உங்களை நோக்கி மற்றவங்க வந்து கேட்பாங்க. ஒரு முடிவு எடுக்கணும்னா கூட உங்ககிட்ட சஜஷன் கேட்டு எடுப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய அங்கீகாரம் பெருசாகும் அப்படின்றது தான் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. நேர்களே, உங்கள் ராசிக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் அண்ட் உங்கள் ராசிக்கான ஏஞ்சல் தரக்கூடிய மெசேஜ் என்ன, அட்வைஸ் என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க. ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு ஏஞ்சல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் விஷஸ், வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, this is Sarah from Sarah Healing.